ஏ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில படங்கள் பார்த்த உடனே தான் அது பயங்கரமாக நெஞ்சு போட்டு உழுக்க ஆரம்பிக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து மிரள்வாங்க. இதை உடனே சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனசை வலிக்க வைக்கக்கூடிய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு படத்தோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு தரமான படம். அதுவும் நம்ம அனுராக் கேஷப் உடைய படம். சொல்லவே தேவையில்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான யூனிக்கான ஃபிளேவர் இவருடைய படங்கள்ல இருக்கும். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய சிறுமி தன்னுடைய அப்பா கூட வெளியில போயிருக்கும் போது கடத்தப்படுறா. பட் அவ போனது எக்ஸ் அப்பா, அதாவது அவங்க அம்மாவுடைய முன்னாள் கணவன். அதுக்கப்புறமா அவளுக்கு ரெண்டாவது ஒரு போலீஸ் அப்பா வேற இருப்பாரு. இப்ப குழந்தை காணாம போயிட்டா, அதுவும் பெண் குழந்தை. ஒரு பக்கம் முதல் அப்பாவும் இன்னொரு பக்கம் போலீஸான ரெண்டாவது அப்பாவும் மாறி மாறி அந்த குழந்தைய தேடி போறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் தேடி போகும்போது ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இந்த கதையில அவிழ ஆரம்பிக்குது. அந்த ஒவ்வொரு ட்விஸ்டையும் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில அந்த பெண் குழந்தைய கண்டுபிடிக்கும் போது ஒரு ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்னு வரும் பாருங்க. நம்மளால ஏத்துக்கவே முடியாது. சோ அப்படி ஒரு கிளைமேக்ஸோட நமக்கு அனுராக் கேஷப் சொன்ன ஒரு கதை தான் 2013 ரிலீஸ் ஆன அக்லி. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு அபார்ட்மெண்ட்ல சோகமா உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேர் ஷாலினி. இவங்க காலையில இருந்தே தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபேன்ல தொங்கிட்டு இருக்கக்கூடிய புடவையை பார்த்தாலே தெரியுது. இது பார்த்தாதுன்னு அடுத்த ரூமுக்கு போயிட்டு ஒரு டேபிள்ல இருந்து கன்னை வேற எடுக்கிறாங்க. இவங்க கிட்ட போற கன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதே டேபிள்ல ஒரு போலீஸ்காரருடைய போட்டோ இருக்கு. இவரு பேர் போஸ். இவர் வேற யாருமே இல்ல, ஷாலினியுடைய ஹஸ்பண்ட் தான். இப்ப அந்த கன்னை கையில எடுத்துக்கிட்டு சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப டமால்னு கதவு திறந்துன்னு ஒரு சின்ன பொண்ணு வரா. இவ யாருன்னு பார்த்தா நம்ம ஷாலினியுடைய பொண்ணு தான். இவ பேர் கலி. அப்பா கால் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்க, ஆல்ரெடி இவங்க சாகுற அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்காங்க. இதுல இப்படி கத்திட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பொண்ணை பார்த்து இவங்க ஒரு முறைக்க இந்த இடத்துல அக்லின்னு இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் ப்ளூ கலர் டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு, உள்ள இருக்கிறது என் மாமா தான், நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இவன் யாருன்னு பார்த்தா ஷாலினியுடைய தம்பி. இப்ப இவன் வந்த மேட்டரை உங்க ஒய்ஃபோட தம்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உள்ள முக்கியமான கேஸை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய ஆபீசர் போஸ் கிட்ட வந்து சொல்ல, இப்ப அப்படியே ஒரு ஒன்னு முறைக்கிறாரு. அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இப்ப வீட்டுல காட்டுறாங்க. மறுபடியும் இந்த கலி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அப்பா வந்துட்டாரா, அப்பா கால் பண்ணாரா, அப்பா எப்ப வருவாருன்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம ஷாலினி பாட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்க. கடுப்பான பொண்ணு கலி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வெளியில போயிட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்க, அதனால கடுப்பான அம்மா வந்து அடிச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு இந்த அப்பா மேல கோவம், அது எதுக்கு ஏன் மேல காமிச்சிட்டு இருக்க, அப்பா எங்க இருக்காரு, வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்டுட்டே இருக்கும் போதே இப்ப ஷாலினிக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா கலியை பிக்கப் பண்றதுக்காக கலியுடைய அப்பாவான ராகுல் வெளியில வந்திருக்காரு போல இருக்கு. என்னது கலியுடைய ஃபாதர் ராகுலா? அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் போஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆக்சுவலி ஷாலினியுடைய முதல் ஹஸ்பண்ட் ராகுல் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷாலினி போலீஸ் ஆபீசர் போஸை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த கல்யாண வாழ்க்கையும் இப்ப கசப்பா தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆக்சுவலி சாட்டர்டே. எவ்ரி வீக்கெண்ட் கலி அவளுடைய முதல் அப்பாவான ராகுல் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இப்ப ராகுல் வந்து கலியை கூப்பிட்டு கிளம்பிட, இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுடைய தம்பியை தான் காட்டுறாங்க. அவன் தொடர்ந்து ஷாலினிக்கு கால் பண்ணி டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கான். மாமா என்ன பார்க்க உள்ள விட மாட்டாரு, அவருக்கு போன் பண்ணி என்ன கூப்பிட சொல்லு அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இதுக்கிடையில இந்த ஷாலினி அதுக்கப்புறம் இந்த பையனுடைய அம்மா அப்பா வேற வந்து நம்ம போஸ் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. எங்க பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்கான், எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, இப்ப கரெக்டா எந்த நேரம்னு பார்த்து தம்பி வெளியில வெயிட் பண்றான்றத சொல்றதுக்காக ஷாலினி கால் பண்றாங்க. அப்ப போஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா லைன்ல இருக்காங்க இல்லையா, அந்த காலை கட்டே பண்ணாம, உன்னை கல்யாணம் பண்ணது எதுக்கு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சேவை பண்றதுக்கா, உங்க அப்பா ஒரு பக்கம் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் உன் தம்பி வெளில வந்து உட்காந்துட்டு இருக்கான் இப்படின்ட்டு நம்ம ஷாலினியுடைய அம்மா அப்பா காதுல விடுற மாதிரி போய் ஒரு கத்த. இதுக்கடையில ஷாலினி எதுக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க தம்பிக்காகலாம் கால் பண்ணல, எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது, கடுப்பா இருக்கு, நான் ஏதாச்சும் வெளியில போகணும்னு பார்த்தா கூட என்கிட்ட 10 பைசா இல்ல, என் அக்கௌண்ட் ஜீரோல இருக்கு, ஏதாவது காசு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு போஸா, வெளியில கார் நிக்குதுல, டேங்க் ஃபுல்லா இருக்கு, எடுத்துக்கிட்டு எங்க வேணாலும் சுத்து, இந்த காசு கேட்கற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு மூஞ்சி லட்சம் மாதிரி போனை கட் பண்ணிடுறாரு. சோ இதுதான் நம்ம ஷாலினியோட டிப்ரெஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நமக்கு தெரிய வர, இன்னொரு பக்கம் நேரா வெளியில வந்தவர் ஷாலினி தம்பியோட போனை புடுங்கி தரையிலேயே செதறதாங்க அடிச்சு, இது இருக்குதுனால தானே போன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு போயிட. இந்த இடத்துல இப்ப அப்படியே கட் பண்ணி அப்பா கூட வெளியில வந்திருக்கக்கூடிய கலியை தான் காட்டுறாங்க. அவரு நேரா கார் எடுத்துட்டு வந்து ஒரு மார்க்கெட்ல நிறுத்தி, கலிச்செல்லும் அப்பாவுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு வேலை, நான் போயிட்டு என் ஃப்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் சமத்தா கார்ல ஏறி செல்லும் அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு கலி ராகுல பார்த்து பயங்கரமா முறைக்கிறா. பட் டக்குன்னு அவ கையில ஐபோன் இருக்க, புது ஐபோனா அவன் வாங்கி கொடுத்தானா, சரி இதுல அப்படியே சமத்தா பாட்டு கேட்டு நிற்பியா, நான் போயிட்டு அப்பா போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் வாங்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொண்ணை தனியா கார்ல விட்டுட்டு அவர் மேல போக, அவர் போன அடுத்த செகண்ட் ஒரு பலூன் மாஸ்க் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு கடைக்காரன் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம கலியை பயங்கரமா சிரிக்க வைக்கிறான். அதுக்கு அவ்வளவு அந்த கடைக்காரனை பார்த்து சிரிக்க, எங்க அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. ஷாலினியுடைய தம்பி போஸை மீட் பண்ணி, இந்த மாதிரி ஐபோன் எல்லாம் ஸ்மகிள் பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்குது, வெறும் 10 போன் வித்தாலே 5 லட்சம் ரூபாய்க்கு மேல பாத்துடலாம், உங்க இன்ஃப்ளூயன்ஸை மட்டும் பயன்படுத்தி இந்த கஸ்டம் ஆபீசர் மட்டும் சமாளிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செமையா பிசினஸ் பண்ணலாமாமா அப்படின்ற மாதிரி நம்ம போஸ் கிட்டே தெனாவட்டா கேட்க, அதை கேட்ட போஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வெளியில வந்து அங்க வேற ஒரு ஆபீசர் கிட்ட என்கிட்டயே தைரியமா ஐபோன் ஸ்மகிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக்குறான்.
உள்ளதா இருக்கான், போய் அவன் ஒரு 4 தட்டு தட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட. இப்போ எங்க ராகுல தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவர் யாரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா சைத்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்காரு. ஆக்சுவலி ராகுல் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் சினிமால ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு சைத்தன்யா காஸ்டிங் மேனேஜரா இருக்கக்கூடியவர். இப்ப ராகுல் அவருடைய வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிடாரு. அதுக்கப்புறம் தான் சைத்தன்யா கீழ இருந்து வராரு. வந்தவர் கையில ஸ்கிரிப்ட் வந்து கையில கொடுத்து, ஏண்டா பொண்ணு கூட வரேன்னு சொன்ன, எங்க களி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கீழே தான் கார்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சொல்றாரு. ஆனா சைத்தன்யா, டேய் உன் கார்ல யாருமே இல்லையடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா சொல்ற கார்ல தான் விட்டு வந்த, டேய் உன் கார்ல யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்ப குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்தா கார்ல களி இல்ல, காணாம போயிட்டா. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா தெரிஞ்சு பதட்டமா தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தெரியும் களி இல்லவே இல்ல. ஒரு பக்கம் இப்ப நம்ம ராகுல் தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இப்ப சைத்தன்யா என்ன பண்றானா, கரெக்டா அந்த பலூன் கடைக்காரனை பாக்குறான். ஒரு மாதிரி திருன்னு முடிக்க, ஏய் இங்க வா, கார்ல ஒரு சின்ன பொண்ணு இருந்தால அவளை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அப்ப கரெக்டா நம்ம ராகுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, களி தான் போன் வச்சிருந்தா இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ண, அந்த போன் இவன் பாக்கெட்ல இருந்து அடிக்குது. அதை கரெக்டா நம்ம சைத்தன்யா எடுத்து பார்க்க அதுல நம்ம ராகுலுடைய போட்டோ வேற வர, அவ்வளவுதான் அவனை புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடான். இதுல ராகுலுக்கு வேற மச்சான் இவன் தான் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட. அப்ப டக்குன்னு அந்த கடைக்காரன் என்ன பண்றானா, இவங்க ரெண்டு பேர் கையும் தட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு பயங்கரமான சேஸ். அந்த மார்க்கெட் முழுக்க நம்ம ஆட்கள் ரெண்டு பேருமே அவனை எப்படியாச்சும் புடிச்சணும்னு சொல்லிட்டு பின்னாடி விரட்டி வராங்க. ஆனா ஒரு இடத்துல வேகமா வந்த லாரியில போய் அந்த கடைக்காரன் மோதி ஸ்பாட்லயே கொடூரமா நசுங்கி இறந்து போயிட. இப்ப வேற என்ன பண்றது, அடுத்த சீனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ராகுலும் சைத்தன்யா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சீரியஸா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் இவங்கள போட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு அலக்கழிக்க, நீ யாரு, ஆமா அது நான் உன் பின்னாடி பேரு கபூர்னு போட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இல்ல சார் நான் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் சார் இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்கேன். ஆமா நீ யாருன்னு போது, நான் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் காஸ்டிங் மேனேஜர் சார். காஸ்டிங் மேனேஜர்னா இந்த சினிமா கேரக்டர்ஸ்க்குலாம் ஆள் செலக்ட் பண்றது. ஓ அப்படின்னா அமிதாப் பச்சன், ஷாருக் கான் இவங்கலாம் நீ தான் செலக்ட் பண்ணுவியா? இல்ல சார் அவங்களெல்லாம் இல்ல சார், அவங்களுக்கு அக்கா தங்கச்சி மாமா சித்தப்பா இந்த மாதிரிலாம் கேரக்டர் வருவாங்க சார், அதெல்லாம் தான் நான் செலக்ட் பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப தேவையில்லாத கேள்வியெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்க. சரி அந்த கடைக்கார மேல உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ஐபோன் மேட்டரையும் ராகுல் கால் பண்ணும்போது ராகுலுடைய போட்டோ வந்துச்சு இல்லையா, அந்த மேட்டரும் சொல்ல, இதை ஒரு எவிடன்ஸா ஷாக்கிங்கா கேட்பாருன்னு பார்த்தா போன் பண்ணா போட்டோ வருமா, இது நான் புது டெக்னாலஜியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவனுங்களும் வேற வழி இல்லாம, ராகுல் சார் உங்களை நான் போட்டோ எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க போட்டோ தான் சார் வரும், இப்போ உங்களை நான் போட்டோ எடுக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவருமே போஸ் எல்லாம் கொடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அனுப்புறாங்க. அவங்களும் அந்த கடைக்காரனுடைய வீடு கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. அங்க போனா அந்த கடைக்காரனுக்கு ஒரே ஒரு ஆன்டி தான் போல இருக்குது. அவங்க வீட்டுல தனியா தான் இருக்காங்க. வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் வேற அதிர்ச்சியா தான் பதில் சொல்றாங்க. உள்ள தேடி பார்த்தாலும் குழந்தை எதுவுமே இல்ல. இந்த மேட்டரை இப்ப இந்த போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி சொல்ல, சரி குழந்தை காணாம போன மேட்டரை அம்மாக்கு போன் பண்ணி சொன்னியா, எங்க போன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, திருன்னு முடிக்கிறானுங்க ரெண்டு பேரும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, போன்ல பேலன்ஸ் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவங்க நிலைமையை சொல்ல, அப்ப வெறும் பகுமானத்துக்கு காரை வச்சு சுத்தி நிக்கிறவங்களா நீங்க, சரி சரி லேண்ட்லைன் நம்பர் சொல்லு நான் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப லேண்ட்லைன் நம்பருக்கு இவருடைய போன்ல இருந்து டயல் பண்ணி இப்ப போடும்போது தான் அங்க கான்டாக்ட்ல இந்த நம்பர் ஸ்பெஷல் ஸ்குவாடோட ஹெட், அதாவது நம்ம போஸுடைய நம்பர்னு சொல்லிட்டு தெரிய வந்த உடனே தான் இங்க இந்த போலீஸ்க்கு லைட்டா ஜெர்க் ஆகுது. சோ காணாம போன குழந்தையோட ஸ்டெப் ஃபாதர் போஸ்ன்னு தெரிய வந்தோம். டக்குன்னு அவருக்கு போன் பண்ணி இந்த மேட்டரை சொல்லலாம் தான் இந்த ஆபீசர் கால் பண்றாரு. ஆனா போஸுடைய போனோ வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல போயிட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்துட்டு இருக்குது. ஆனா அவங்க மனைவியான ஷாலினி யார் கூட எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க ஏதோ அவங்க ஃப்ரெண்டு கூட சோகத்தா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய விரத்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஒட்டு கேட்டுட்டு இருக்க. சரி ஓகே இது கேட்டல நம்ம லேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸா இந்த ஆபீசர் இறக்குறாரு. களி காணாம போன இடத்துக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல, பொண்ணு கிடைக்கல. இதுக்கிடையில ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்றதுக்காக ராகுல் வந்து ஷாலினிக்கு கால் பண்றாரு. ஆனா போன் எடுத்த ஷாலினி ஆல்ரெடி அவங்க பிரச்சனை, அவங்க கடுப்புல இருக்காங்க இல்லையா, என்ன புதுசா கால் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, டைம் ஆச்சுல பொண்ணை கூட்டிட்டு வந்து விடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, சோ பொண்ணு வீட்டுக்கும் போல அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம ராகுல் சொல்ல, இதுக்கு மேல நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா நம்ம தலை உருள ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, இங்க நேரம் ஆயிடுச்சு, எவ்வளவு தேடி பார்த்தாலும் களியை கண்டுபிடிக்கவே முடியல. அவ தொலைஞ்சு போன இடத்துல அவருடைய பேக் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. அதை இப்ப நம்ம ஹீரோ சோகமா பார்த்துட்டு இருக்கும் போது தான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம போலீஸ் டீம் தூக்குறாங்க. யார் சொல்லி தூக்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம போஸ் சொல்லி தான் தூக்கிருக்காங்க. ஏன்னா பொண்ணு காணாம போன மேட்டர் தெரிஞ்ச உடனே ஏன் ஒருவேளை இவங்களே கடத்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு கோணத்துல விசாரிக்க சொல்லி போஸ் சொல்லிருக்காரு போல இருக்குது. சோ இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்து ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க, பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்ட நம்ம சைத்தன்யா வந்து, சரி என்ன சார் லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, பொண்ணு காணாம போனப்போ அவன் என் வீட்டுல இருந்தான், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க, பொண்ணு காணாம போயிட்டா சார், அவளை இப்ப நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த போஸ் ஒரு சேர் எடுத்து இவனை சாத்துன்னு சாத்தி, காணாம போனது என்ன உன் பொண்ணா, நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க, இவனை முதல்ல வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு இப்ப தனியா நம்ம ராகுல் கூட உட்காந்துக்கிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டை பிளே பண்ணி காட்டுறாரு. அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ராகுல் வீக்கெண்ட் அப்போ பொண்ணை வெளியில கூட்டு போனப்போ, இன்னைக்கு ராத்திரி பொண்ணெல்லாம் வரமாட்டா, என் கூட தான் தங்க போறா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான ஷாலினி, இங்க பாரு உன்ன மாதிரி ஒரு குடிகாரன் கூட எல்லாம் என் பொண்ணு நைட்டு தங்க கூடாது, ஒழுங்கு மரியாதை என் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ள பொண்ணை கூட்டு வந்து விடுற அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதை கேட்டு கடுப்பான ராகுல், என்ன உன் புருஷன் போலீஸ்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு நானே என் பொண்ணை கடத்த போறேன், உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ராகுல் சொல்லியிருக்கான். இப்ப அதை இவன் பிளே பண்ணி
காட்ட, அட பாவி பொண்டாட்டி போனே வந்து நீ டேப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம போஸ் ஒரு முறை தான் இவன் பொத்துன்னு இவன் கீழே விழ, அப்போ ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு, காலேஜ் படிக்கும் போது என்ன போட்டு அச்சினே இருப்பீங்களே, இப்படா பார்க்கலாம்னு சொல்ல, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் ரிவேல் ஆகுது. போஸ், ராகுல், ஷாலினி இவங்க எல்லாருமே வந்து காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. ராகுலும் ஷாலினியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஆனா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகாது, இவன் சினிமான்னு சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷாலினி டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா போஸுமே ஃப்ரெண்டு தானே, இவரு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த கல்யாண வாழ்க்கையும் இப்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இங்க ராகுல் மேல இருந்த வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க போஸ் வேற விதமா இப்ப காமிச்சிட்டு இருக்க. இதுக்கிடையில வெளியில சைத்தன்யாவை காட்டுறாங்க. அவன் சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போயிட்டு புதுசா சிம் வாங்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா, இங்க ராகுல் போஸுடைய காலை பிடிச்சு, டே காலேஜ்ல நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்ப என்ன பழி வாங்காதடா, என் பொண்ணை நானே கடத்துவனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை பிடிச்சு அழுதுட்டே இருக்கும்போது, அப்போ இவனுடைய மொபைலுக்கு ஒரு கால் வருது. அதை டக்குன்னு போஸ் தான் புடிங்கி பேசுறாரு. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து சைத்தன்யா தான் பேசிட்டு இருக்கான். ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா நாளைக்கு காலையிலுக்குள்ள 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ற, இல்லனா உன் பொண்ணு பணமா தான் உங்ககிட்ட வந்து சேருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வேற ஒருத்தனுக்கு கால் பண்ணி, இங்க பாரு ஒரு 9ல இருந்து 10 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு ஆடிஷன் இருக்கு, சீன் என்ன அப்படின்னா பொண்ணு கடத்தப்பட்ட பொண்ணு தன்னுடைய அப்பா கிட்ட பயத்தோட பேசணும், உடனே அந்த சீனுக்கு ரெடி பண்ணுங்க, எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி இவன் ஏதோ தனியா ஒரு பிளான போட்டு செயல்பட்டு இருக்க. இங்க போஸ் வந்து சீரியஸா பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம சைத்தன்யாவையும் ராகுலையும் புடிச்சு கலாச்சிட்டு இருந்தாலே ஒரு போலீஸ், அவர்கிட்ட வந்து பர்சனலா இது வெளியில தெரியாம நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும், ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவருமே வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சீனே போன் பண்ணது வந்து சைத்தன்யா அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சாங்க. பொண்ணு காணாம போனது சாட்டர்டே, அடுத்த நாள் சண்டேவே ஆயிடுச்சு. இப்ப நேரம் சைத்தன்யா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய ஆபீஸ்க்கு தான் வரான். அங்க இவனுக்கு இருக்கக்கூடிய கடனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணி, லாஸ்ட் 2 படத்துக்கு எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்கு பைசல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இதுல பொண்ணு காணாம போன மேட்டர் ஷாலினிக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க பயங்கரமா அங்க கதறிட்டு இருக்க, இங்க பைக்கோட வச்சு தொக்கா சைத்தன்யாவை தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு டாக்டர், போலீஸ் டாக்டர், அவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள கூட்டு போறாங்க. அங்கதான் ராகுலை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. நேத்து வர போஸ் போட்டு ராகுல செமையா அடிச்சிட்டாரா, சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டாக்டர் அனுப்ப, அதை பயன்படுத்திட்டு ராகுல் என்ன பண்றானா, அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு அவங்க கண்ணை புடுங்கிட்டு அந்த குவார்டர்ஸ்குள்ளே அவங்களை வச்சு லாக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்தவன் ஒரு டென்ஷன்ல தான் கண்ணெல்லாம் புடுங்கி இருப்பான். சோ அவங்க கிட்ட அந்த கண்ணை தூக்கி போட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆக, இந்த மேட்டர் இப்ப நம்ம போஸ்க்கு தெரிய வருது. பக்கத்துல வந்து ஷாலினி இருக்காங்க. அந்த ஷாலினி கிட்ட போஸ், உன்னுடைய முதல் ஹீரோ தப்பிச்சிட்டானா போலீஸ் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ பொண்ணு என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழ, எங்க போயிட போறா, இங்க தான் இருப்பா, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா இந்த போஸ் சொல்றாரு. ஆக்சுவலி போஸ் வந்து ஷாலினியை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி சாடிஸ்டா தான் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காரு. எப்படின்னா வந்து களி அவங்க ஃபர்ஸ்ட் அப்பாவுடைய போட்டோ எல்லாம் வச்சிருப்பா, அதை புடுங்கி கிழிச்சு போடுறது, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்குது. இதெல்லாமே அவர் பண்ணிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, காலேஜ் டேஸ்ல இருந்து ராகுல் இவருக்கு சுத்தமா பிடிக்காது. இவர் பயங்கரமா ராகிங் எல்லாம் பண்ணிருக்கான். குறிப்பா காலேஜ் டேஸ்ல நம்ம போஸ் வந்து ஷாலினியை ஒன் சைடா லவ் பண்ணிருக்காரு. சோ அதனால வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பரா போய் நின்னு இருக்காரு. ஆனா ஷாலினி அதை ராகுல் கிட்ட சொல்லி, ராகுல் எல்லாரும் மத்தியிலும் போஸை போட்டு அவமானப்படுத்தி அடிச்சு பயங்கரமா செஞ்சு விட்டுருக்கான். இப்ப அது எல்லாத்தையுமே போஸ் அப்படி நினைச்சுக்கிட்டே வண்டியில போக, அதுக்கப்புறமா ராகுலும் ஷாலினியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே இவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள், மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை. ஆனா போஸ் நல்லா படிச்சு போலீஸ் ஆயிட்டான். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத உளவு வேற பார்த்திருக்கான். இந்த சண்டை எப்போ பெருசாகும் உள்ள பூரலான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த போஸ் ஒரு கட்டத்துல களிய பகடக்காயா யூஸ் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள போயிருக்கான். அதுக்கப்புறமா ஷாலினி இவங்க கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் ராகுல் கூட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போஸை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது ஒரு ரிவெஞ்சுக்கான காதலா இருந்ததுனால போஸ் பழி வாங்கணும்ன்றதுக்காகவே வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு போல இருக்குது ஷாலினிய. அவர் ஷாலினி பக்கமே போகாம அவளை சுத்தமா கண்டுக்காமலே விட்டுருக்காரு. சோ இந்த வாழ்க்கையும் அவளுக்கு நரகமா மாறி இருக்கு. சோ இப்படி ஒரு இடையாப்ப சிக்கல் இவங்களுக்குள்ள இருக்கு. பட் இதுல பாவம் அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணா, அவளை முதல்ல தேடுங்கடா அப்படின்ற மாதிரி இப்ப கதை நகர, இப்ப கட் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்டர் தான் சைத்தன்யாவை தூக்கிட்டார் இல்லையா, நல்லா தந்தூரி சிக்கன் மாதிரி அவனை தொங்க விட்டு லாடம் கட்டிட்டு இருக்க. ஏண்டா ஒரு சிம்மம் மாத்தி பேசினா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா, half an hourல கண்டுபிடிச்சா உன்ன, ஒழுங்கா உண்மையை சொல்லு, பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உரிச்சு எடுக்க, அதுக்கு சைத்தன்யா, சார் என் ஃப்ரெண்டை காப்பாத்தணும், போஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்டை காப்பாத்தணும் தான் சார் நான் அந்த மாதிரி பண்ணேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சார் அப்படின்ற மாதிரி அவன் சமாளிக்க, ஓ அப்படியா, அப்புறம் எதுக்கு உன் அக்கௌண்டன்ட்க்கு கால் பண்ணி கடன் எல்லாம் அடைக்கிறத பத்தி பேசினேன், ஃப்ரெண்டுடைய பொண்ணியை நீ கடத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு இப்ப உரிச்சு எடுத்துட்டு இருக்க. அப்போ இவனுடைய போனுக்கு கால் வருது. வேற யாருமே கிடையாது, தப்பிச்சு போன நம்ம ராகுல் தான் கால் பண்றாரு. ஒரு லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ண, மச்சான் அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன், இந்த போஸ் பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மேல பழி போட பாக்குறான்டா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம பிரஸுக்கு போயிடலாம்டா, அப்பதான் பொண்ணை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சீரியஸா இப்ப பேச, அது அத்தனையும் நம்ம போஸ் கேட்டுட்டு இருக்காரு. டே உன் பொண்ணை கடத்தினதே உன் ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்ற மாதிரி இப்ப சைத்தன்யாவை பத்தி சொல்ல, இத ராகுல் வந்து ஒத்துக்க மாட்டான். இல்ல சார் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா என்கிட்ட ₹1 இல்லன்றது அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என்னுடைய செலவே அவன் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான், அதெல்லாம் போக நீங்க அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்க விட்ட உடனே போயிட்டு கால் பண்றதுக்கு அவனும் முட்டாள் கிடையாது, சோ கண்டிப்பா அவன் கடத்தி இருக்க மாட்டான், நீ பொண்ணை தேடுற மாதிரி தெரியல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அடுத்த செகண்டே நம்ம போஸ் கால் பண்றாரு. மீடியாக்கெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சொன்னதுனால, இங்க பாரு இந்த விஷயம் மீடியாக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம பொண்ணு நமக்கு போனவ தான் கிடைப்பா,
அவன் உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, எனக்கும் பொண்ணு தான், ஒழுங்கு மரியாதை எங்க வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடத்தல அப்படின்றது அவர் பேச்சில இருந்தே தெரியுதுனால இப்ப போஸ் கூப்பிட்டு வச்சு 2 பேருக்கும் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து இங்க பாருங்க இதுக்கப்புறம் நீங்க ஒதுக்கிக்கோங்க, நாங்க பொண்ணு தேடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ராகுல் பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அமைதியாயிடுவோமா மச்சான், எனக்கு என்னவோ இவன் தான் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம மேல பழி போட பாக்குறான்னு நினைக்கிறேன், நம்ம விடக்கூடாது மச்சான், நம்ம சைட்ல இருந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து சைத்தன்யா கிட்ட சொல்லிட்டே இருக்க. இதுக்கடையில இன்ஸ்பெக்டர் போஸ் கிட்ட இங்க பாருங்க சார், இந்த மாதிரி 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தை எல்லாம் கடத்தினா என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், போன் பண்ணி இந்த மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்க மாட்டாங்க, பொண்ணு போட்டோ வேற பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா, டெஃபினட்டா இது உமன் டிராஃபிக்கிங் தான், நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் ஆபத்து தான் சார் குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அடுத்த சீனே ப்ரொசீஜர் படி கலியை தேட ஆரம்பிக்கிறாங்க. போஸ்டர்ஸ் எல்லாம் ஊட்டி தேடுறாங்க. சிட்டி முழுக்க ஏகப்பட்ட ரைட்ஸ் பல இடங்கள்ல வந்து மோட்டேஜா காட்டுறாங்க. நிறைய சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி உமன் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடிய குழந்தைங்க எல்லாத்தையுமே கடத்துவாங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட இருந்து சில பெண்கள் வந்து இந்த தேடுதல் வேட்டையில காப்பாற்றப்படுறாங்க. நிறைய குழந்தைங்களுடைய பணங்கள் கூட கிடைக்குது. ஆனா இவங்க தேடி போன களி கிடைக்கவே இல்லை. இதுல இந்த குழந்தைங்க எல்லாம் கடத்தி வைக்கக்கூடிய இந்த கல்பிரேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து நம்ம போஸ் பிடிச்சிட்டு வந்து கலியுடைய போட்டோவை காமிச்சு மிரட்டி கேட்டு பாக்குறாரு. ஆனா சார் இப்பெல்லாம் இந்த தொழில் எல்லாம் பண்றதே இல்ல சார் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்ல, பட் பரவாயில்ல போட்டோவை பார்த்து வச்சுக்கோங்க, குழந்தை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறாரு. இதெல்லாம் வந்து முன்மரமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. பட் இன்னொரு பக்கத்துல இந்த சைத்தன்யாவை காட்டுறாங்க. குழந்தை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் கேட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பொண்ணு பேசுற மாதிரி. அந்த ஆடிஷன் வீடியோஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா ப்ளே பண்ணி பார்த்தவன். அதுல ஒரு குழந்தையோட வாய்ஸ் ஆல்மோஸ்ட் கலியுடைய வாய்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அதை ஒரு சிடில ரெக்கார்ட் பண்ணிட்டு இவன் குரலை மாத்தி இவன் கடத்தல்கார மாதிரி பேசி அப்படியே ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிராக்டிஸ் பண்ணி அதை தனியா ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவன் கிரெடிட் கார்டு டீடைல் எல்லாம் வாங்கி ஆன்லைன்ல ஏதோ ஒரு சைட்ல பே பண்ணி இப்ப அது மூலமா நம்ம ராகுலுக்கு கால் பண்றான். ராகுல் வந்து பாத்தீங்கன்னா ராக்கின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட லிவிங்ல இருக்கான். அந்த ராக்கி பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஷாலினியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப இந்த பொண்ணு கூட தான் இவன் லிவிங்ல இருக்கான். இப்ப இவனுக்கு சைத்தன்யா கால் பண்ணி முதல்ல களி மாதிரி ஒரு ஆடிஷன் கேர்ள் பேசின வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணா இல்லையா, அது வந்து அப்பா அப்பான்னு வந்து கதற மாதிரியான ஆடியோவை போட்டு காட்டுறான். அதுக்கப்புறமா கிட்னாப்பர் மாதிரி இவன் குரல் மாத்தி பேசின வீடியோ, நாளைக்கு காலையிலக்குள்ள 20 லட்சம் வரல அப்படின்னா உன் பொண்ணை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ராகுல் இவங்க சர்வேலன்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப இந்த கால் கட் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம ராகுல் வந்து சைத்தன்யாக்கு தான் கால் பண்றாரு. இந்த மாதிரி யாருன்னே தெரியல ஒருத்தன் கால் பண்றான் அப்படின்ற மாதிரி கேட்க, அது எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம சைத்தன்யா வந்து என்னடா சொல்ற, அது யாரடா இருக்கும்னு சொல்லிட்டு நடிக்க ஆக்சுவலி இவன் ஸ்பீக்கர் போன்ல தான் இருக்கான். டேய் வேற யாரா கால் பண்ணிருப்பா, கிட்னாப்பர் தான்டா கால் பண்ணிருப்பான், 2 பேரும் மாறி யாரா இருக்கும்னு யோசிக்கிறீங்க மாங்கா மடையனுங்களா அப்படின்ற மாதிரி அவ திட்ட. அதை கேட்ட சைத்தன்யா ஏய் ராக்கி கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அது ரொம்ப முக்கியம், டேய் 20 லட்சம் கேக்குறானுங்கடா, 20 லட்சத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராகுல் புலம்ப. டேய் நீ எதுக்கு இப்ப புலம்பின்னு இருக்க, கலிக்கு நீ மட்டும் அப்பா கிடையாது, அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே அந்த போஸ், அவங்க கொடுக்கட்டும் 20 லட்சம் ரூபாய், அவங்கிட்ட போய் கேட்கலாம்டா அப்படின்ற மாதிரி இப்ப இவன் சொல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்கிட்ட இன்னொரு தடவை உதவின்னு போயிட்டு நான் நிக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் பேசிட்டு இருக்குது எல்லாத்தையுமே அங்க போஸ் ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ராக்கின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பொண்ணுடைய பேர் அடிப்படுதுல, அந்த பொண்ணையும் விசாரிக்க சொல்லி இப்ப நோட் பண்ணிட்டு, சரி இந்த கிட்னாப்பர் எங்க இருந்து பேசினா கால் ட்ரேஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் அதை ட்ரேஸ் பண்ணவே முடியல சார், ஓவர்சீஸ்ல இருந்து ஏதோ ஒரு வெப்சைட் மூலமா கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இதே டெக்னிக்கை கேங்ஸ்டர் புஜாரின்றவன் யூஸ் பண்ணிருக்கான் சார், அவன் இப்ப ஜெயில தான் இருக்கான், பட் அவனுடைய ஆட்கள் வெளியில தான் இருக்காங்க, சோ அவங்கள புடிச்சு விசாரிச்சா ஏதாவது தெரியும் சார் அப்படின்ற மாதிரியான ஒரு துருப்பு சீட்டை வச்சுட்டு இவங்க நகர. இந்த பக்கம் நம்ம ஷாலினி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு வேலைக்காரங்கிட்ட இவங்க வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் ஆர்டர் பண்ணிருப்பாரு. ஆனா அதையும் மீறி அவங்க வெளியில போயிட்டு இருக்காங்க. சார் திட்டுவாருமா, தயவு செஞ்சு உள்ள போங்கமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் எவ்வளவு கெச்சு பாக்குறான். பட் அதெல்லாம் கேட்காம அவங்க பாட்டுன்னு கார்ல ஏறி உட்கார, கூடவே அந்த வேலைக்காரனும் ஏறிக்கிறாரு. அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம போஸ் ஜெயில இருக்கக்கூடிய அந்த புகாரின்ற கேங்ஸ்டர் கண்டிப்பா அவனுக்கு இதை யார் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேசினா, அவன் திமிரா பேசுறான், சார் நானே ஜெயில மாட்டின்னு கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் திமிரா பேசுறான். பட் இருந்தாலும் நம்ம போஸ் வந்து கொஞ்சம் நிதானமா கோவப்படாம, ஃபேமிலி கூட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல, இந்த போனை புடி, ஃபுல் டாக் டைம் இருக்கு, யார் கூட வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு அப்படின்னு போனை கொடுக்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரே கொசுகடி சார், ஒரு ஃபேனும் அப்படியே ஒரு டிவி செட்டும் போட்டு குத்திங்கன்னா அப்படியே ஜாலியா பார்த்துன்னு இருப்பேன் சார் அப்படின்னு மாதிரி கேட்க, அரேஞ்ச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் இறங்கி போறாரு. ஏன்னா பொண்ணு காணாம போயிருக்கா, சோ இந்த மாதிரிலாம் இறங்கி போக வேண்டியதுதான் இருக்குது. சோ அதெல்லாம் இவர் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஷாலினி போஸோட சொல் பேச்சு கேட்காம அவங்க எங்க கிளம்பி வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ராக்கியை மீட் பண்ணதுக்காக தான் வந்திருக்காங்க. ராகுல் தானே, அவன் தானே என் குழந்தைய கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு மாதிரி கேட்க, ஐயோ நீ நினைக்கிற மாதிரி ராகுல் எல்லாம் கிடையாது, ஏன்னா கிட்னாப்பர் கால் பண்ணும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன், சோ கண்டிப்பா அவன் கிடையாதுன்னு சொல்ல, சோ உடனே அவங்க போஸுக்கு கால் பண்ணி எனக்கு உடனே 20 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அதை கேட்ட அவரு ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம அப்படியே போனை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எதுக்கு 20 லட்சம் ரூபாய் இவங்க கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்படி ஒரு போன் கட் பண்ணி விட்டுற, இங்க பயங்கரமா இவ ஏத்தி விடுறா, 20 லட்சம் எல்லாம் பாக்காதீங்க, உடனே அரேஞ்ச் பண்ணுங்க, இல்லனா நம்ம பொண்ணை நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவ ஒரு பக்கம் பயமுத்தி அனுப்ப, ஆல்ரெடி 20 லட்சத்தை எங்க போய் ரெடி பண்றதுன்ற கவலையோட இவங்க இறங்கி வராங்க கீழே. இதுல அவங்களுடைய உதவாக்கார தம்பி வந்துட்டு, அக்கா ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டினுங்க, எனக்கு கொஞ்சம் காசு தேவைக்கா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு புடுங்குறான். கடுப்புல பொலியர்னு அவனுக்கு ஒண்ணு வைக்க, இங்க அப்படியே கட் பண்ணா இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய இப்ப இந்த சைத்தன்யாவை தான் நமக்கு காட்டுறாங்க. அவன் லேப்டாப்போட ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அவனுக்கு கால் பண்ணி ராகுல் வந்து எப்படியாச்சும் 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுடா மச்சான், ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்ல, டேய் நான்
நான் என்ன பாக்கெட்ல வச்சு சுத்தின்னு இருக்கேன், டக்குன்னு 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுனா நம்ம போயிட்டு கொலை தான் அடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ற. என்னடா மச்சான் சொல்றேன்னு கேட்க, ஆமா நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ரீசெண்டா ஒரு கேங்கு நகை கடையில போயிட்டு கொலை அடிச்சாங்க, அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணோம், காசு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுங்க ஒரு பிளானை போட, இந்த பிளானையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல சின்னதா ஒரு பிளாஷ்பேக். நம்ம ராகுலுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணமாய் குழந்தைலாம் பிறந்துடுச்சு. ஆனா அப்போ நம்ம ராகுல் வந்து பாத்தீங்கன்னா சினிமா, லாட்ரி இந்த மாதிரி அவன் சுத்திட்டு இருந்தனால, இங்க பாரு நமக்கு இப்போ குழந்தை வந்துருச்சு, ஸோ இதுக்கப்புறமும் நீ இப்படி சுத்திட்டு இருந்தா அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா ஆயிடும், ஸோ அதனால இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வேலையை தேடிக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண. இங்க பாரு என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்ன்றது எனக்கு தெரியும், இந்த அட்வைஸ்லாம் நீ எனக்கு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இவன் மாடிக்கு போயிடான். ஆனா இவன் போனதுக்கு அப்புறமா அங்க சைத்தன்யா வந்திருக்கான். வந்துட்டு நீங்களே பார்க்கறதுக்கு மாடல் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகள்லாம் சொல்ல, அதை கேட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இந்த ஷாலினி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே சொல்றீங்க எனக்கும் தெரியும் நானும் அப்படிதான் சொல்லிட்டு, ஒரே நிமிஷம் இங்க நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் கவுன் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு வந்து, இவன் எப்பயாவது ஃபர்ஸ்ட் படம் நடிப்பான், அந்த பிரீமியர் ஷோக்கு வந்து இதை போட்டு போலான்னு இதை நான் வாங்கி வச்சிருந்தேன், இரு ஒரு நிமிஷம் நான் போட்டு காட்டுறேன், கொண்டாட வில்லரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைக்கு தூக்க மருந்து கலந்த பாலை கொடுத்து படுக்க வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறா. அதை பார்த்தோன்னா ஆஹா நீங்க உண்மையிலேயே மாடல் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமா வந்து ஃபிளட் பண்ண, இவங்களும் சைத்தன்யா பக்கத்துல போயிட்டு செடியூஸ் பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா ராகுல் கூட இருந்த நட்பு காரணமாக இவன் வந்துட்டு நேரா மாடிக்கு வந்தான். ஆனா அவனுடைய கண்ணத்துல லிப்ஸ்டிக் கரை இருந்ததை நம்ம ராகுல் பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா சைத்தன்யாவுடைய ஒய்ஃப் கொடுத்த கிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல ஷாலினி பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கான். சோ இதுதான் அவங்க பிரிவுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு, ஒரு காரணமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட நிலைமையிலும் வேற ஒருத்தனா இருந்தானா யூஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பான். ஆனா சைத்தன்யா வந்து நேரா எல்லா உண்மைகளையும் சொன்னதுனால அப்பத்துல இருந்து ராகுலுக்கு சைத்தன்யா மேல பயங்கரமான நம்பிக்கை. இப்ப அப்படியே கட் பண்ணா இது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு அப்படியே கார்ல வந்து சைத்தன்யா ஒரு பிக்கப் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நகை கடையை கொள்ளடிக்கிறதுக்காக இவங்க போயிட்டு இருக்க, இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போலீஸும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எந்த கடையில போய் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகை கடையா நோட்டை விட எல்லா கடையிலும் கன்ஸோட கார்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா வந்து ஃபெஸ்டிவல் டைம், சோ டெஃபினட்டா எல்லா கடைக்கும் கூட்டம் வரும், சோ கண்டிப்பா வந்து பாதுகாப்புலாம் அதிகமா இருக்கும். அதனால ஒரு கன் இல்லாம நம்ம இதை பண்ணவே முடியாது அப்படின்ட்டு இப்ப சைத்தன்யா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, லோக்கலா ஒரு பப் இருக்கும், அங்க உள்ள ஒருத்தன் கன் வைப்பான் போல இருக்கு. அது இவனுக்கு தெரிஞ்சு அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது இதெல்லாம் பார்த்த ராகுலுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. அதனால ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம்னு போற அந்த கேம்ப்ல போலீஸ் வந்து சைத்தன்யாவை தூக்கிடுறாங்க. இவனுக்கு வேற வழி இல்லாம பின்வாசல் வழியா ராகுல் தப்பிச்சிடறாரு. அப்படி தப்பிச்சு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி யோசிக்க முடியாம கதறி கதறி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அழுகுறாரு. அங்க அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில வெனஸ்டே, பொண்ணு காணாம போய் 5 நாள் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில ராகுல் ஒரு சகதி இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காரு. இவர் இந்த சகதியில என்ன தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது கன்னை இந்த இடத்துல தான் தூக்கி போட்டிருப்பாரு. சோ அந்த கன்னை இப்ப கண்டுபிடிச்சு ராகுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, நம்மளே தனியா களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை கடைக்குள்ள இவரே தனியா வந்து கொள்ளடிக்கிறதுக்கு இறங்கிடுறாரு. அங்க போயிட்டு செக்யூரிட்டியை மிரட்டி கடையை லாக் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த கடையை அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பணத்தை எடுக்க சொல்றாரு. ஆனா பார்த்தா அங்க வெறும் 5 லட்சம் தான் இருக்குது. இவருக்கு 25 லட்சம் எல்லாம் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணலாம்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த கடைக்கு நகை வாங்குறதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க கையில ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காங்க. அதை குடுன்னு சொல்லிட்டு இவர் புடுங்குறாரு. ஆனா அவங்க தட்டி விட்டுட்டு எஸ்கேப் பார்க்க இவர் ஒரு மாதிரி பதட்டத்துல அவங்க கால்லயே சுட்டு வேற வழியே இல்லாம அந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்ப கடைக்குள்ள நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த வேற ஒரு நபர் வெளியில இருந்த செக்யூரிட்டி கன் எடுத்து கடையை பார்த்து டமால்னு சொல்றாரு. அவ்வளவுதான் ராகுல் மாட்டிக்கிட்டாரு. இங்க எப்படி ராகுல் மாட்டிக்க அங்க அப்படியே கட் பண்ணி சைத்தன்யாவை மறுபடியும் கட்டி உரிச்சு வச்சிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, பொண்ணு எங்க, நீ தானே அந்த கிட்னாப்பர், உன் லேப்டாப் ஃபுல்லா நாங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டோம், நீ தான் கால் பண்ணிருக்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு கேக்குறாங்க. ஆனா அவங்க வாயை திறக்காம இருக்க இங்க ராகுல வந்து பாத்தீங்கன்னா போஸ் கிட்ட கூட்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு ராகுல், உனக்கும் எனக்கும் 1008 பிரச்சனை இருக்கு, இப்ப அதெல்லாம் பாக்கிறதுக்கு நேரம் கிடையாது. களி காணாம போய் 5 நாள் ஆகுது, எங்களுக்கு என்னவோ சைத்தன்யா மேலதான் சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் இன்டர்நேஷனல் சிம் யூஸ் பண்ணதுக்கான நிறைய ஆதாரங்கள் எங்க கிட்ட மாட்டி இருக்குது. அவன் உண்மை எங்க கிட்ட சொல்ல மாட்டான், பட் நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவன் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உண்மை வந்து மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே ராகுலுடைய உடம்புல மைக்கெல்லாம் வச்சு உள்ள அனுப்புறாங்க. ராகுலும் உள்ள போயிட்டு, ஆமா அன்னைக்கு நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்தப்போ கார்ல களி இருக்குது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அப்புறம் எப்படி கரெக்டா வந்து பொண்ணு காணாம போயிட்டா கார்ல இல்லன்னு சொன்னேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் மச்சான் என்னடா என்ன நீ சந்தேகப்படுற, இவங்கள மாதிரி அன்னைக்கு பொண்ணு கூட வரேன்னு சொன்னேன், மேல வந்து பார்த்தப்போ பொண்ணு இல்ல, அப்ப கண்டிப்பா கார்ல இருப்பான்னு கெஸ் பண்ணி தான்டா சொன்னேன், என்னைய நீ நம்ப மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் நடிப்பா நடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. யாருன்னு எடுத்து அட்டென்ட் பண்ணா மறுபடியும் கிட்னாப்பர் பேசுறான். சைத்தன்யா என்ன வேர்ட்ஸ் சொன்னானோ அதே டெக்னிக், 25 லட்சத்தோட வரணும் இல்லனா பொண்ணை சாகடிச்சிடுவேன்னு. இது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ராகுல் ஒரு பொண்ணு கூட இருந்தாலையா ராக்கின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு தான் இப்போ சைத்தன்யா யூஸ் பண்ண அதே டெக்னிக் யூஸ் பண்ணி இவ ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்கா. இவளுடைய ரூம்குள்ள இருந்து ஒரு செட்டப் போட எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு தனியா ஒரு ஹஸ்பண்ட் வேற இருக்கான் போல இருக்கு, நல்லா பெருசா. அவன் வந்து பாக்கும்போது டக்குன்னு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு அவன் அந்த ரூம்குள்ள இருந்து வெளியில போயிடுறா. சோ இப்படி ஒரு லைவான ஒரு கால் போலீஸ் முன்னாடியே வர சைத்தன்யா இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம சைத்தன்யாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலயும் மறைச்சு தேடிட்டு இருந்தோம்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்ண போஸ் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா கேஸை ஃபைல் பண்ணி பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து போட்டோவோட ஆட் கொடுக்குறாங்க. இது எல்லாருமே ஊர் உலகமே பாக்குறாங்க. குறிப்பா ஷாலினியுடைய அம்மா அப்பா தம்பி இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இதுல இந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து வந்த கால் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் சிம் யூஸ் பண்ணி ஒரு
ஒரு வெப்சைட் மூலமா தான் பண்ணிருக்காங்க. சோ அதை ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கூடவே இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன் சொல்றாங்க. ஆனா போஸ் வந்து கிளவரா இன்னொரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் சர்வர்லாம் வந்து கிரெடிட் கார்டு இல்லாம யூஸ் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய லேப்டாப், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுங்க. சோ கண்டிப்பா வந்து மாற்றத்துக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போது இதுக்கிடையில நம்ம ஷாலினிக்கு கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. இது யாரா புது கிட்னாப்பர்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாருமே இல்ல, ஷாலினியுடைய தம்பி. அவன் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு பொண்ணு காணாம போனது தெரிஞ்ச உடனே பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்து இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சொந்த அக்கா கிட்டே கால் பண்ணி வாய்ஸை மாத்தி பேசி 50 லட்சம் ரூபாய் இல்ல உன் பொண்ணை கொன்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களே ஆல்ரெடி புருஷன் 10 ரூபாய் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையை வெறுத்து போய் சாகுற நிலைமையில இருக்காங்க. பாத்தீங்கன்னா காசு இல்லாம சாகக்கூடிய நிலைமையில இருக்காங்க. நான் எங்க 50 லட்சம் ரூபாய்க்கு போவேன்னு சொல்லிட்டு கத்த, உங்க அப்பா கிட்ட கேளு, உங்க அப்பா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவனே ஐடியாவும் கொடுக்க, அதுக்கேற்ற மாதிரி ஷாலினியுடைய அப்பாவும் வராரு. அவர் என்னமா பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க ஷாலினி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாளா, 65 லட்சம் சொல்றா. இவளுமே வந்து இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திட்டு கொஞ்சம் காசு பார்க்கணும்னு நினைக்க, இதுக்கடையில போலீஸ் வந்து ரொம்ப முன்மரமா வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சைத்தன்யா கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறமா அவன் வந்து இன்டர்நெட் ஷாப்ல யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிமுதல் பண்றாங்க. சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்பீட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஷாலினியுடைய அப்பா பேங்க்ல இருந்து 65 லட்சத்தை வித்ட்ரால் பண்ணிட்டு வெளியில வராரு. இது ஷாலினியோட தம்பிக்காரன் பேங்க்குக்கு வெளில இருந்து நோட்டா விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அப்பா பாவம், அப்பா வேணா அப்பாவா இருக்காரு, ஷாலினி கிட்ட 65 லட்சத்தை கொடுத்துறாரு. அந்த 65 லாக்ஸ் வாங்கிக்கிட்ட ஷாலினி இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து 15 லட்சத்தை தனியா எடுத்துட்டு இதை மறைச்சு வைக்க யாருடைய ஹெல்ப் நாடுறான்னு பாத்தீங்கன்னா ராக்கியோட ஹெல்ப் தான் நாடுறா. ராக்கி யாரு, ஷாலினியோட காலேஜ் டைம்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ தான் இப்ப நம்ம ராகுல் கூட லிவிங்ல இருக்கா. அவளும் கிட்னாப்பர் மாதிரி ராகுல் கிட்ட பணத்துக்காக கால் பண்ணிருக்கா. இப்ப அவகிட்டயே போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் தரேன், கொஞ்ச நேரத்துக்கு சேஃப்டியா வச்சுக்கோ, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு மாதிரி பேசிட்டு, இப்ப தம்பிக்காரன் தான் அந்த கிட்னாப்பர்னு தெரியாம அந்த கிட்னாப்பர் சொன்ன இடத்துக்கு இவங்க பணத்தை கொடுக்கறதுக்காக போக, இதுக்கிடையில ஹீரோனுடைய போனை வந்து டேப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு நம்ம போஸ் கிட்ட சொல்ல, போஸ் ஷாலினியோட அப்பாக்கு போன் பண்ணி கண்ணா பின்னா திட்டிட்டு இந்த டிரான்சாக்ஷனை தடுக்கிறதுக்காக அவர் போயிட்டு இருக்க. பட் அந்த டிரான்சாக்ஷனே முடிஞ்சு போயிடுது. ஒரு ஆள் இல்லாத இடத்துல பண பேக்கை போட்டுட்டு போக சொல்றான் அவன் தம்பி. அதே மாதிரி அக்கா வந்து தம்பி தான் தெரியாம பண பேக்கை போட்டுட்டு போக கொஞ்ச நேரத்துல அந்த 50 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகுறான். அதுக்கப்புறம் ஷாலினி தனியா அடிச்சு அந்த 15 லட்சம் ரூபாய் அதை கொண்டு போயிட்டு ராக்கி கிட்ட கொடுத்து, ஒரு 2-3 வாரத்துல நான் வாங்கிக்கிறேன், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துற. இதுக்கடையில வந்து ஷாலினி வந்து கால் பண்ணி பேசியிருப்பாங்க ராக்கி கிட்ட, உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதையும் வந்து ஒட்டு கேட்டிருப்பாங்க போலீஸ். சோ ராக்கி வீட்டுக்கு ஆள் அனுப்புனா அங்க அவளுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கிறாரு. அவ லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு நேத்தே ஓடி போயிட்டா சார் அப்படின்ற மாதிரி அங்க தெரிய வர, என்னடா இப்படி இருக்கீங்க ஒவ்வொரு கேரக்டரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இந்த சீனை பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கடையில நம்ம ராகுல வர காட்டுறாங்க. அவனை 24 ஹவர்ஸ் சர்வேலன்ஸ் பண்ண சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவன் வீட்டுக்கு வெளியிலே விட்டுருக்காங்க. ஆனா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நைட்டு நல்லா அசந்து தூங்க ஒரு கேப்ல இந்த ராகுல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய பொட்டி படிக்கலாம் ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு அந்த பேக்கை ஒரு கார் வந்து நிக்குது, அந்த கார்ல போட்டு அனுப்பிவிட, இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணா ஷாலினியை பிடிச்சி போஸ் உரிச்சுன்னு இருக்காரு. அந்த கிட்னாப்பர் கேட்டது 50 லட்சம் தான், ஆனா நீ எதுக்கு 65 லட்சம் உங்க அப்பா கிட்ட இருந்து கேட்டு வாங்கின, மீதி அந்த 15 லட்சம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அதுக்கு பதில் சொல்லாம இவ பயந்து ஓடி போய் கதவு சாத்திக்கலாம்னு பாக்குறா. பட் இருந்தாலும் அவளை அடிச்சு ஒழுங்கு முறையதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த இடத்துல அவளுக்கு போஸ் மேல இருக்கக்கூடிய கோவத்தை எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துறா. காலேஜ் டைம்ல நான் ராகுல தப்பா செலக்ட் பண்ணிட்டேன், ஆனா அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதுக்காக தான் என்ன நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணியா, இது வரைக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு தடவை என்கிட்ட பாசமா பேசிருக்கியா, சாடிஸ்ட், ₹1 செலவு பண்ணதுக்கு கொடுத்திருக்கியா, அந்த 15 லட்சம் என் செலவுக்கு என் தேவைக்காக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பேச, இந்த நேரத்துல நம்ம போஸ்க்கு கால் வருது. அந்த 50 லட்சம் வாங்கிட்டு போன கிட்னாப்பர் வேற யாருமே இல்ல, ஷாலினியோட தம்பி தான். அது மட்டும் இல்லாம அந்த 15 லட்சத்தை ராக்கி கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க, ஆனா அவ ஊரை விட்டே ஓடி போயிட்டா அப்படின்ற மேட்டர்லாம் இப்ப போஸுக்கு தெரிய வர, குழந்தை காணாம போயிருக்கு, ஆனா உனக்கு பணம் தேவைப்படுச்சுல, போ அந்த 15 லட்சத்தை தூக்கிட்டு ஓட்டா உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பயங்கரமா வெறுப்பேத்த, பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரல, ஃப்ரெண்டு நினைச்ச பொண்ணு 15 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்க நேரம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரால இருக்கக்கூடிய கன்னு எடுத்து சுட்டுக்கிட்டு செத்துருவாங்கன்னு பார்த்தா நேரம் வந்து நம்ம போஸையே சுட்டுருவாங்களா, அவர் கையிலே குண்டடி பட்டுருது. ஆனா அதை ஒரு பெருசா கண்டுக்காம ஒன்னில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமோட கூட்டுக்கிட்டு எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா, நேரா ஷாலினியோட தம்பி வீட்டுக்கு தான் வராரு. அங்க உள்ளுக்குள்ள அவன் ஜெட்டில எல்லாம் பணத்தை சொருவிக்கின்னு காசு துட்டு பணம் மணின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அங்க போய் ஒண்ணு வைக்கிறாரு. அவனுக்கு கூடவே அவருமே வந்து குண்டடிப்பட்டு நிறைய ரத்தம் போனதுனால மயங்கி விழுந்துறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸே ஷாலினி தம்பி கிட்ட இருந்து பறிமுதல் பண்ண அந்த 50 லட்சம் ரூபாவை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, உனக்கு ஒரு கிட்னாப்பர் கால் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, சோ கண்டிப்பா அவகிட்ட தான் வந்து களி இருக்கணும், இந்த பணத்தை கொண்டு போ, நாங்க வந்து உன்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, குழந்தைய கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவனுமே அந்த கிட்னாப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி ஒரு கார் கிட்ட வரான். அந்த காருக்குள்ள ஒரு போன் இருக்கு. அந்த போன் எடுத்து கிட்னாப்பர் கூட பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, முதல்ல உன் போனை தூக்கி குப்பையில போடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனை தூக்கி போனை குப்பையில போடுறான். அதுக்கப்புறம் உன் கார் கடியில போலீஸ் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்சிருக்காங்க, அதை தூக்கி போடுன்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோ தூக்கி போறாரு. இதெல்லாம் போட்டுட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ எந்த ஒரு ட்ராக்கிங் டிவைஸும் இப்ப இல்ல, பட் இருந்தாலும் போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு சொல்லிட்டு. இப்ப கடைசியா நம்ம ராகுல அந்த கிட்னாப்பர் ஒரு பார்க்கிங்க்கு வர சொல்லியிருக்கான். அந்த பார்க்கிங்ல போயிட்டு காரம் வெயிட் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ராகுல் கிட்ட இருந்து கனெக்ஷனே வர மாட்டேது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் ஓடி வந்து பார்த்தா அங்க ராகுலையும்
பொண்ணையும் காணோம், பணத்தையும் காணோம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இங்க ஒரு ட்விஸ்ட் போலீஸ்க்கு காத்துட்டு இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்ல இருந்து பண பேக்கை நம்ம ராகுலே எடுத்துட்டு வந்து இங்க ஆல்ரெடி ஒரு கார் நின்றுட்டு இருக்குது. கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அவனுடைய துணியெல்லாம் போட்டு வேற ஒரு கார்ல ஏற்றி அமைச்சிருப்பான் தெரியுமா, அந்த கார் இங்க நின்றுட்டு இருக்குது. அதுல வந்து அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ராகுல் எஸ்கேப் ஆகுறான். ஸோ இது போஸை ஏமாத்துறதுக்கு ராகுல் போட்ட ஒரு பிளான். அதை தான் எக்ஸிக்யூட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா கிளீன் ஷேவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பயங்கர மாசா ஃபோன் பண்ணி நம்ம போஸை பயங்கரமா கலாய்க்கிறான். போலீஸ்னா பெரியாளா நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவியா? முதல்ல என் ஒய்ஃபை என்கிட்ட இருந்து பிரிச்ச, அதுக்கப்புறம் என் குழந்தைய பிரிச்ச, இப்போ என்னையும் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் நீ மாட்டி விடணும்னு பார்த்தா நான் சும்மா இருப்பேனா? எனக்கும் அறிவெல்லாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்ககிட்ட 50 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்க. அப்போ பாவம் போஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த ஒய்ஃபை வந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு, உன்கிட்ட களி இருக்காளா இல்லையா அது மட்டும் சொல்லு. உன்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அவளை வேற மாதிரி நான் தேடிப்பேன், தயவு செஞ்சு விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா ஒரு பேச. இதை கேட்டு ராகுல் ஒரு மாதிரி ஷாக் ஆயிரான். என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல அடுத்து ஒரு ட்விஸ்ட். போனை கட் பண்ணிட்டு நேரா வந்தா அங்க சைத்தன்யா, ராக்கி இவங்க 3 பேரும் பிளான் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையுமே. ஆக்சுவலி இந்த சைத்தன்யா என்ன சொல்லி நம்ம ராகுல் மண்டே கழுவிருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடத்தல பண்ணதே போஸ் தான். போஸ் கிட்ட குழந்தை சேஃபா இருக்கா, நம்மள உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான். அப்பத்துல இருந்து நம்ம இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அவங்கள மிரட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி பொண்ணு காணாம போன சிச்சுவேஷனை வச்சு பணத்தை வந்து இப்படி அடிச்சிருப்பாங்க. ஆனா போஸ் கிட்ட வந்து களி வந்து சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரூஃப் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருப்பான். ஆனா இப்போ வந்து களி எங்க இருக்கா, போஸ் கிட்ட இருக்கான்னு நீ சொன்னல, அது கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவ்வளவுதான். இதை கேட்ட ராகுலுக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போயிட்டு, அட பாவி, போஸ் கிட்ட இருக்கான்னு சொன்னியடா, அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணோம், குழந்தைய தேடாம இப்ப இப்படி சொல்றியடா, கேவலம் பணத்துக்காக இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு செங்கல் எடுத்து சைத்தன்யா மூஞ்சில நச்சு நச்சு நச்சுன்னு ராகுல் அடிச்சிட்டு இருக்க. இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்ட அந்த ராக்கி அப்படியே பணம் மூட்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா களி காணாம போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒரு துருப்பு சீட்டும் கிடைக்கல. இதுக்கிடையில நம்ம போஸுடைய டீம்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஃபைல் எல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாம் புரட்டி பார்க்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு தரமான ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மாஸ்க் கடைக்காரனை வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு போயிருப்பாங்க தெரியுமா, அவங்க வீட்டு கூட போனா அங்க ஒரு ஆன்ட்டி இருந்திருப்பாங்க தெரியுமா, அந்த ஆன்ட்டி பேர்ல ஒரு கடத்தல் கேஸ் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ குழந்தைகள் எல்லாம் கடத்தி விற்கக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்கா. சோ இதெல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த பொண்ணு போயிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட விசாரிக்கும் போது தான், ஆமா 5 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா அதுக்கப்புறம் அதை நான் நிறுத்திட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதை நான் சுத்தமா பண்றது இல்ல, அந்த கடைக்காரன் ஒன்னும் எனக்கு சொந்தம் கிடையாது, அவன் ஜஸ்ட் என் கூட அப்ப பழைய கூட்டாளி அவன், அதுக்கப்புறம் என் கூடவே தங்கிட்டான், நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லாரும் வெளி உலகத்துல அவன் என் சொந்தக்காரன் நினைச்சுக்கிட்டாங்க, பாருங்க இப்ப அவன் செத்து போயிட்டான், ஆனா எனக்கு சுத்தமா வந்து ஒரு வருத்தமோ இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லியிருக்கா. பட் அப்பவே இந்த போலீஸ் ஆஃபீஸர் பயங்கரமா மிரட்டி இருக்காங்க. இங்க பாருங்க, அவன் பண்ணதுக்கு வந்து அவன் போலீஸ் ஆஃபீஸருடைய பொண்ணையே கடத்தி இருக்கான், இதுல நீ மட்டும் சம்பந்தமா இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உயிரோட கொளுத்திடுவாங்க உன்ன அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு தான் இவங்க போறாங்க. ஆனா இங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த லேடி எங்கேயோ நடந்துட்டு போறாங்க. அந்த லேடியை இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஒரு இடத்த நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது ஒரு மாதிரி துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். இப்ப கட் பண்ணா ராத்திரி நேரம். அந்த இடத்துல மீடியா, பிரஸ், போலீஸ்னு கூஞ்சி போய் கிடக்குறாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி பதட்டத்தோட போஸ் வந்து ஒரு காட்சியை பாக்குறாரு. அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கே மனசெல்லாம் உடஞ்சு போயிடும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு அந்த மாஸ்க் போட்டவன் நம்ம களியை கடத்தி கூட்டுன்னு வந்து வழக்கமா ஒரு இடத்துல அவன் மறைச்சு வைப்பான். பழைய காருங்கெல்லாம் நிக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த ஸ்கூட்டர் கூடவே கனெக்டடா வரும் ஒரு கேபின் மாதிரி. அதுல தான் வழக்கமா குழந்தைங்களை வாயை கட்டி கையெல்லாம் கட்டி அவன் வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து குழந்தைய வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஆனா இந்த இடத்துல களியோடைய வாயை கட்டி கை காலை கட்டி அந்த டப்பாக்குள்ள அடிச்சு வச்சு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ராகுலும் சைத்தன்யாவும் சேஸ் பண்ணும்போது அவன் செத்து போயிருக்கான். இந்த இடம் யாருக்குமே தெரியாம போயிருக்கு. குழந்தை அந்த இடத்துல 2 நாள்ல இறந்து போயிருக்கா. ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த குழந்தையை இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் செத்து போய் போனமா கொடூரமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு பேர் அக்லின்னு வச்சதுக்கு காரணமே இதுதான். ஒழுங்கா இந்த குழந்தைய ப்ராப்பரா தேடி இருந்தாங்கன்னா இந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த பக்கம் இந்த போலீஸ்க்கு அந்த வெஞ்சன்ஸ், அவங்க மேல எடுக்க வேண்டிய ரிவெஞ்சுன்னு ஒரு பக்கம் இருந்தது. பொண்ணை பெத்த அம்மாக்கு காசு தேவை, அது மட்டும் தான் பிரச்சனையா இருந்தது. அவளை சுத்தி இருந்த ஒவ்வொருத்தரும் காசை தேடி போனாங்க. அப்பனும் ரொம்ப அலட்சியமா பணத்துக்காக பொண்ணை சீரியஸா தேடாம இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு பணத்துக்காக பிளான் பண்ணிருக்கான். எண்ட் ஆஃப் தி டே இவங்க எல்லாருடைய மோசமான கேரக்டர், உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, ரொம்ப செல்ஃபிஷா தனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே யோசிச்ச இந்த ஒரு குணம், இதனால மட்டும்தான் அந்த குழந்தை இந்த இடத்துல இறந்து போயிருக்கா. இந்த இடத்துல இந்த படத்துல காமிச்ச கேரக்டர்களுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அக்லி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு நம்ம டைரக்டர் வந்து படத்தை முடிக்கிறாரு. வேற யாருமே இல்ல, நம்ம அனுராக் கேஷப் தான். மனுஷன் ஸ்கிரிப்ட்ல பின்றாரு, சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பார்த்துட்டு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.